சென்னை ராயபுரம் அருகே போஜரஜன் நகரில் 30 கோடி ரூபாய் செலவீட்டில் அமைக்கப்பட்ட சுரங்கப்பாதையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். இது தொடர்பான தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். விவரங்கள். சென்னை ராயபுரம் மண்டலத்துக்கு உட்பட்ட போஜராஜ் நகரில் 30 கோடியே 13 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட வாகன சுரங்கப்பாதையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். குறிப்பாக போஜராஜ் நகர் சுரங்கப்பாதை பணியை துவங்கி 15 ஆண்டுகளாக அவ்வப்போது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் ஒரு 40 ஆண்டு காலமாக இதற்கான ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டு தற்போது நிறைவேற்றப்பட்டிருப்பது அவ்வகுதி வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம். காரணம், வட சென்னையில் பழைய வண்ணாரப்பேட்டை கண்ணன் தெருவிற்கும் மின்ட் மாடர்ன் சிட்டிக்கும் இடையேதான் இந்த கொடுக்கப்பட்ட ரயில்வே தண்டவாளம் என்பது சென்று கொண்டு இருக்கிறது. அந்த பகுதியை பார்க்கும்போது 6000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். சென்னை சென்ட்ரலிலிருந்து டெல்லி செல்லக்கூடிய விரைவு ரயில்கள், சரக்கு ரயில்கள் மற்றும் மின்சார ரயில்கள் செல்லக்கூடிய சூழ்நிலையில் அந்த ரயில்வே கேட் க்ளோஸ் பண்ணக்கூடிய மூட வைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். இதன் காரணமாக அந்த பகுதியிலிருந்து இங்கு வந்து செல்லக்கூடிய பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் அரை மணி நேரம் 1 மணி நேரம் என நின்றிருந்து செல்லக்கூடிய நிலையிலும், பள்ளிக்கு செல்லக்கூடியவர்கள், வேலைக்கு செல்லக்கூடியவர்கள், அவசரத்திற்காக மருத்துவ சேவைக்காக செல்லக்கூடியவர்களும் செல்ல முடியாத ஒரு நிலையில் பல்வேறு விபத்துகளும் கூட ஏற்பட்டிருப்பதை பார்க்க முடிந்தது. இப்படியான நிலையில் தான் தொடர்ந்து கோரிக்கை வைக்கப்பட்ட நிலையில் 2010ஆம் ஆண்டு திமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்டு தொடர்ந்து அவ்வப்போது கிடப்பில் போடப்பட்டிருந்தாலும் மீண்டும் இந்த பணிகள் துவங்கியது 2018ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு அதை தொடர்ந்து கொரோனா வந்ததன் காரணமாக பணியை மேற்கொண்டு நடைபெற முடியாத ஒரு சூழல் இருந்தது. இந்த நிலையில் தான் தற்போது 2022ஆம் ஆண்டு அக்டோபரில் புதிய பணி துவங்கப்பட்டு தற்போது ரயில்வேவுடன் இணைந்து இந்த பாலப்பணிகள் அனைத்து முடிக்கப்பட்டு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த பணியை தொடங்கி வைத்திருக்கிறார். குறிப்பாக பல ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டிருந்த பணிகளை இவ்வளவு விரைவாக முடிக்கப்பட்டு திறந்து வைத்திருப்பது இப்பகுதி மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் தங்களுடைய அத்தியாவசிய பணிகள் மற்றும் பள்ளிக்கு குழந்தைகள் தொழில் உட்பட அனைத்து தேவைகளுக்குமான ஒரு பணியை திறந்து வைப்பதன் காரணமாக மிக மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.